ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்துல பூம வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த பூம வித்யாவுல கடைசியா நம்பிக்கை தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம். எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்பிக்கை இருக்கணும். கணவன், மனைவி உறவு கூட அப்படித்தான். அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு நம்ம வகுப்ப நிறைவு செய்தோம். இப்ப அந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எப்படி? அப்படிங்கிறத நாரத மகரிஷி சனத்குமார மகரிஷிகிட்டயும் கேட்கிறார். பையனே, அந்த ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எப்படி என்பதை நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு நாரதர் கேட்கிறார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு தான் நிஷ்டை என்று பார்த்தோம். அதாவது நிஷ்டை அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எப்படியோ ஒரு இடத்துல போய் அப்படியே அமைதியா உட்கார்ந்து தவம் இருக்கிறது தானே நிஷ்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் இல்லையா? ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நிஷ்டை அப்படின்னா லட்சியம் அப்படின்னு சொல்லுது. நிஷ்டை அப்படின்னா லட்சியம். என்ன லட்சியம்? எல்லோருக்கும் லட்சியம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியம் இருக்கும். ஆனா, அந்த லட்சியங்கள் பலருக்கும் பலவாறாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆசைகள் தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை. அந்த ஆசையின் அடிப்படையில, நான் இப்படி டாக்டர் ஆகப் போறேன், நான் என்ஜினியர் ஆகப் போறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை அடிப்படையில் லட்சியமா வச்சு பயணிப்பாங்க இல்லையா? ஆனா, அதை நம்ம லட்சியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அது நம்முடைய தேவை அவ்வளவுதான். உலகத்தில நம்ம வாழ்வதற்கான ஒரு தேவை தானே தவிர, அதை லட்சியம் என்று பார்க்க முடியாது. லட்சியம் என்பது ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னா, நம்மையும், இறைவனையும் யார் என்று அறிவது தான் லட்சியம். ஏன்னா, இங்க லட்சியம் அப்படின்னா, அது ஒன்றாக மட்டும் தான் இருக்க முடியும். அந்த ஒன்று தான் இறைவன் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அப்ப அந்த இலக்கு தான் இங்க நம்முடைய சனாதன தர்மம் வகுத்து கொடுத்து வச்சிருக்கு. நம்முடைய பாதையில நெறைய பேருக்கு லட்சியம் தெரியாது. நான் இப்படி தான் போணுமா, அப்படி தான் போணுமான்னு தெரியாம இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அழகா லட்சியத்த வடிவமைச்சு குடுத்துருக்காங்க நம்முடைய மகரிஷிகள் எல்லாம். அதுக்கு பேர் தான் புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா என்னன்னா, தர்மார்த்த காம மோக்ஷம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்ற 4 நிலைகளில நம்ம பயணம் பண்ணி, இறுதியாக வீடு பேறு, விடுதலை என்று நம்ம பார்த்தோம். தமிழ்ல பார்க்கும்போது சொன்னேன் இல்லையா? அறம், பொருள், இன்பம், வீடு. அப்ப இங்க வீடு அப்படிங்கிற நிலைய நம்ம அடையறது தான் லட்சியம். அதுதான் புருஷார்த்தம். அதுதான் இங்க இருக்க வேண்டுமே தவிர, வேற நம்ம உலகியல் வாழ்க்கையில வாழ்வதற்காக ஒரு லட்சியத்த நான் வச்சுக்கிட்டேன். நான் டாக்டர் ஆகணும்னு படிச்சேங்க. நான் டாக்டர் ஆயிட்டேன். அப்படின்னா, அது ஒரு லட்சியம் என்று சொல்ல முடியாது. அது நம்முடைய தேவை, நம்முடைய ஆசை என்று வேணா சொல்லலாமே தவிர, அது எப்படி லட்சியம் என்று சொல்ல முடியும்? அப்ப நெறைய பேருக்கு நிஷ்டைன்னா, லட்சியம்னா என்னன்னு தெரியாது. அதனால தான் இந்த மாரிலாம் குழப்பங்கள் நெறைய பேரிடத்துல உண்டாகி, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒவ்வொரு லட்சியத்த நோக்கி போயிட்டு இருக்கோம்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியங்கள் இப்படி இருக்காம, எல்லோருக்கும் ஒரே லட்சியம். அது இறைவனை அடைவது, இறைவனை அனுபவமாக்குவது தான் லட்சியம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. ஏன் அத லட்சியம்னு வச்சிருக்கு அப்படின்னா, இங்கு இருப்பது இறைவன் மட்டும் தான் என்று தெரிந்து கொள்வது தான். ஏன்னா தெரிந்து கொண்டு விட்டால், இங்கு இறைவனுக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு வருது இல்லையா? அதுதான் இங்க நம்ம அடைய வேண்டிய இலக்கு. அதுக்கு பிறகு இங்க அடைவதற்கு ஒன்றும் இல்ல. இப்ப வேற ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க லட்சியமா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது உங்களுடைய முடிந்த முடிவு தானா? அதுதான் உங்களுடைய கோலான்னா எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரு ஒலிம்பிக்ல ஓடணும்னு லட்சியமா வச்சிருக்காரு. அப்ப அந்த லட்சியத்த அவரு ஒலிம்பிக்ல ஓடி முதல் பரிசு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கலாம். வெற்றி பெற்று விட்டார். அவ்வளதானா? அவரு அந்த ஒலிம்பிக்ல ஓடி பட்டம் பெற்று விட்டோனே திருப்தி ஆயிட்டாரான்னா, இல்லை இல்லையா? அவருடைய லட்சியமாக அது இருந்தாலும், அதுல அவர் ஜெயிச்சிட்டாலும், அவரு திருப்பி சும்மா இருக்க மாட்டார். திருப்பி ஏதாவது ஒலிம்பிக் நடந்தாலோ, திருப்பி எங்கேயாவது இந்த மாரி பயிற்சிகள், போட்டிகள் நடந்தாலோ, அதுல போய் மீண்டும் கலந்துக்குவார். அப்ப கலந்துக்கும்போது இதுலருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப அவர் லட்சியத்தையே அடைந்து விட்டார் இல்லையா? திருப்பி அவர் சும்மா இருக்கலாம்ல்ல? அப்படி இருக்க மாட்டாங்க.
அது மாரி தான் நம்ம உலகியல் தேவைகள்ல கூட இப்போ ஒருத்தர் மருத்துவன் ஆகணும் லட்சியத்தை அடைஞ்சுட்டேன்னா, மருத்துவன் ஆயிட்டாரு. லட்சியத்த முடிச்சிட்டாரா? முடிய மாட்டார். ஏனால் வைத்தியம் படிச்ச பிறகு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கங்க. அடுத்தது என்ன படிக்கலான்னு யோசிப்பார். எம்டி படிக்கலாமா? அதுக்கு மேற்கொண்டு ஏதோ படிப்பெல்லாம் இருக்குல்ல. அப்ப இன்னும் அதுக்கு மேற்பட்ட படிப்புகள் படிக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி ஒரு சிந்தனை அவர்கிட்ட எப்ப எழுந்திருக்கிறதோ, அப்ப அதற்கு பெயர் எப்படி லட்சியம் என்று சொல்ல முடியும்? அப்ப அது லட்சியம் கிடையாதுங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. இங்க மகான்கள், மகரிஷிகள், நம்முடைய ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லட்சியம் என்பது ஒன்றே ஒன்று தான். அது இறைவனை அறிவது தான். பரமனை உணர்வது தான் லட்சியம். வேற எதுவுமே லட்சியமாக இருக்க முடியாது என்று சொல்வதற்கு பெயர் தான் இங்க நிஷ்டா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. நிஷ்டான்னா நம்ம தவம் என்று சொல்றோம் தமிழ்ல. தவம் என்றால் இதுதான். தன்னை தான் அறிகின்ற நிலை. அது திருவள்ளுவர் அழகா சொல்லுவாருன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். திருக்குறள்ல திருவள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு இல்லையா? தவம்னா என்ன அப்படிங்கிற அதிகாரத்துல பேசும்போது, "உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு" அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறள் சொல்லுது. தவம்னா என்ன அப்படிங்கிற அதிகாரத்துல. அப்ப நம்ம இங்க தவம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், நிஷ்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற வேற கிடையாது. நாம எதற்காக வந்திருக்கிறோம்? அதை நாம் அனுபவமா உணர்வது தான் இங்க தவம். அப்ப அதை தான் இங்க லட்சியம் என்று மகான்கள் சொல்லிக் குடுக்கும்போது, இப்ப அந்த லட்சியத்தை நோக்கி நாம் செல்லுகின்ற பாதையிலே பல தடைகள் வரும். உடனே அந்த லட்சியத்த அடைந்து விட முடியாது. அதற்கான பயண பாதை இருக்கு இல்லையா? அந்த பயண பாதையில நம்ம போகும்போது, பல தடைகள் நமக்கு வரும். "அத எப்படிங்க நான் தகர்த்தெறிவது?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையான வழி சொல்லிக் குடுக்குறாங்க மகான்கள். உங்களுக்கு லட்சியத்தை நோக்கி நடைபெறுகின்ற நிலையிலே வருகின்ற தடைகளை தகர்த்தெறிய வேண்டுமானால், நீங்கள் எதுவும் செய்யல. எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பு செய்துவிட வேண்டும் என்று சொல்றாங்க. அர்ப்பணிப்பு. அதாவது இங்க இங்க நான் என்ன செய்றேன்? என்னுடைய முயற்சி என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. எல்லாம் நீ செய்றப்பா இறைவா. அதற்கான ஒரு கருவி இந்த உடலும், மனசும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உயர் பாதையில நீங்க பயணம் பண்றதற்கான லட்சியத்தை நோக்கி நீங்க பயணம் பண்ணும்போது, எல்லாம் அது செய்யுதுங்கிற மாரி ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மை உங்ககிட்ட வந்துட்டா, உங்களுடைய ஈகோ தானாவே போயிடும். இங்க நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் போயிடும். அப்புறம் எனது, என்னுடையது செயல் அப்படிங்கிற அந்த அபிமானம் போயிடும். ஏன்னா நெறைய பேர் அதானே பண்றாங்க. இப்போ நான் செய்கிறேன்ங்கிற ஒரு அகங்காரம் வச்சுக்கிறாங்க. அப்புறம் இது எனது செயல், என்னுடைய செயல் அப்படிங்கிற ஒரு அபிமானமும் வச்சுக்கிறாங்க. இதுக்கு தான் நான், எனது அப்படிங்கிற அகங்காரம், மமகார பற்று. அப்ப இந்த பற்று நம்மகிட்ட இல்லாம போகணும் அப்படின்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? அர்ப்பணிப்பு மனப்பான்மை வந்துடணும். இங்க நான் ஒண்ணும் செய்யல. எல்லாம் அது செஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த ஏக்க சக்தியிடமே அர்ப்பணித்து விட வேண்டும். அப்போது மட்டும் தான் நம்முடைய பாதையிலே நமக்கு சோர்வு உண்டாகாது என்று இங்க மகரிஷிகள் சொல்லிக் குடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஒரு லட்சிய பாதையை நோக்கி பயணம் பண்ணும்போது நமக்கு இடையில சோர்வு வந்துவிடும். என்னடா நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது, ஃபெயிலியரா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம்னா, பேக் அடிச்சுருவோம். நம்ம எது பண்ணாலும் ஒண்ணும் சக்சஸ் ஆகல, போதும் நிறுத்திக்கலாம் அப்படி இப்படின்னு மைண்ட் சொல்லும். அப்ப அத வச்சு நெறைய பேர் ரிவர்ஸ் போயிடுவாங்க. அந்த நிலை வரக்கூடாது அப்படின்னா, நீங்க அர்ப்பணிப்பு மனப்பான்மைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க எங்க செய்றீங்க? நீங்க ஒண்ணும் செய்யல. உங்கள வச்சு அது செஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப அது என்ன செய்யுதோ செய்யட்டுமே அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நீங்க இந்த காரியத்த செய்யும்போது, இங்க ஒன்றும் சோர்வு வருவதற்கும் பிரச்சனை இல்ல. எது வரதுக்கும் அவசியம் இல்லை இல்லையா? அதை இங்க மகான்கள் சொல்லிக் குடுக்கிறது தான் நிஷ்டை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம எப்படி பண்ணணும்? இப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா, நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியத்தை உங்களுடைய வாழ்க்கையாக கொள்ளுங்கள். அதையே நினையுங்கள். அதையே கனவு காணுங்கள். அந்த லட்சியத்திற்காகவே வாழுங்கள் என்று எங்க மகான்கள் சொல்லித் தராங்க. ஏன்னா, நம்முடைய லட்சியம் என்ன? இறைவனை தன்னுள் உணர்வது. இறைவன் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? நான் யார்? என்ற தீவிர விசாரத்தினாலே, விவேகத்தினாலே நாம் விழித்துக் கொள்வது. அப்ப அது நம்முடைய தேவை. அதுதான் நம்முடைய லட்சியம். அதற்காகவே வாழ்க்கையை வாழ வேண்டும். அதைப் பற்றியே நாம் சதா சிந்திக்க வேண்டும். அதைப் பற்றியே நாம் கனவு காண வேண்டும். அந்த லட்சியத்திற்காக வாழ்வதுதான் வாழ்க்கை என்று இங்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப நம்முடைய உடல் ரீதியா பார்த்தீங்கன்னா, இந்த மூளை, நம்முடைய உடல் தசைகள், நரம்புகள் என்று நம்முடைய உடல் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும், அந்த லட்சியத்தினால் நிறையட்டும். மற்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுடுங்க. ஏன்னா, இங்க எல்லாமே இந்த உடல் என்ன? எதற்காக இந்த உடல் வந்திருக்கிறது? "உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம், உடம்பினுக்கு உள்ளே உத்தமனைக் காண்." அவ்வை பிராட்டி சொன்னது தான். இந்த உடம்பு எதற்காக பயன் அடைஞ்சிருக்கு?
இறைவனை உணர்வதற்கு. உடம்பை வைத்து அந்த உணர்வை, அந்த இறைவனை நம்முள் அனுபவமாக உணர்வதற்கு. அதுக்கு தான் உடம்பு குடுத்திருக்கு. அதுதான் திருமூலருடைய திருமந்திரம். "உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். உடம்பினுக்கு உள்ளே உறுபொருள் கண்டேன்." அப்ப இங்க உடம்ப வந்து நான் வேண்டியதில்லன்னு நெனச்சேன். ஆனா இங்க உண்மையிலேயே இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் நான் இறைவனை என்னுள் உணர முடிஞ்சது. அப்படிங்கிற அந்த நிலைய அடையறதுக்கு தான் இங்க நமக்கு இந்த ஒரு கருவி பயன்பாட்டில் இருக்கு. அப்ப இதை வைத்துக்கொண்டு நான் என்னுடைய லட்சியத்தை, என்னுடைய இலக்கை நான் நோக்கி பயணிக்கிறேன் என்பதுதான் இங்கு நம்முள் நிறைவாக நிறைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்று இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்போ இங்க இது ஒன்று மட்டும் தான் வெற்றிக்கான வழி என்று இங்க சனத்குமாரர் சொல்லிக் குடுக்கிறார். யாருக்கு? நாரத மகரிஷிக்கு. நாரத மகரிஷி கேட்கிறார். அ சனத்குமார மகரிஷியே, எனக்கு வந்து நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கும்போது, நிஷ்டை தேவை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நிஷ்டை தான் வந்து லட்சியம் என்று பார்த்தோம். அந்த லட்சியம் தான் இங்கு நமக்கு நம்முடைய ரத்தத்தில ஊறுன, நம்முடைய உடலோடு கலந்த, நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு உயரிய பாதை என்று இங்க சுட்டிக்காட்டப்படுது. அப்போ இந்த நிலைய நம்ம அடையணும்னா, நம்ம அதிலிருந்து விலகாமல் மன உறுதியோடு அதை பயன்படுத்திக்கணும். மன உறுதியோடு நம்ம அதில பயணிக்கணும். அதற்கு தான் இங்க நிஷ்டை என்று பெயர். அப்ப மன உறுதி இருந்தால் தான் அந்த ஆழ்ந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வந்து உருவாக முடியும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறோம்னா, அதை பற்றிய ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை வந்து உறுதியாக இருக்கணும்னா, நமக்கு மனம் அந்த அளவுக்கு அதை பற்றி ஒரு உறுதித்தன்மையை அடைந்திருக்க வேண்டும். ஏன்னா மைண்ட் வந்து ஒரு ஆசிலேஷன் மைண்டா இருந்ததுன்னா, நம்பிக்கையில நிக்காது இல்லையா? ஏன்னா மைண்ட பொறுத்தவரைக்கும் அப்படிதான். ஸ்டேபிளா இருக்காது. தடுமாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கும். நாளைக்கு வேற ஒரு முடிவ மாத்திக்கும். வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருப்பது மனசு இல்லையா? அப்படிப்பட்ட மனம் வந்து இந்த மாரி அவநம்பிக்கையான விஷயங்களுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா, அதுல வெற்றி பெற முடியாது. அப்ப இங்க நம்பிக்கைய வந்து நம்ம ஆழமா வளர்த்துக்கிறதுல, மன உறுதி கண்டிப்பாக வேண்டும். மன உறுதி இல்லாவிட்டால் நம்பிக்கை வராது என்று இங்க சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப மன உறுதி உடையவனே ஆழ்ந்த நம்பிக்கை உடையவன் ஆகின்றான். ஆக மன உறுதியை வளர்த்துக் கொள்வது எப்படி என்பது அறிவதற்காகத்தான் ஒருவன் பாடுபட வேண்டும் என்கிறார் இங்கு சனத்குமாரர். இப்ப நாரதர் கேட்கிறாரு, "ஐயனே, மன உறுதியை வளர்த்துக் கொள்வது எப்படி என்பதை நான் அறிய விரும்புகின்றேன்." அப்படின்னு அடுத்த கேள்வி எழுப்புறார். ஏன்னா இப்ப நம்பிக்கையை பற்றி பேசினார். நம்பிக்கைக்கு தேவை நிஷ்டா. நிஷ்டைன்னா லட்சியம். அப்ப அந்த லட்சியத்தை அடைவதற்கான மன உறுதியும் நமக்கு வேணும். சும்மா நான் லட்சியத்தை அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சும்மா உட்கார்ந்திருந்தா நடந்துருமா? அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அந்த கோல அடையறதுக்கான காரியங்களையும் செய்யணும். காரியமும் செய்யாம அத அடைய முடியாது. செயல்னும் இருக்கணும் இல்லையா? அததான் இங்க சொல்றாரு. மன உறுதியை வளர்த்துக் கொள்வது எப்படி என்று நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு நாரத மகரிஷி சனத்குமார மகரிஷி கிட்ட கேட்ட உடனே, அதுக்கு அழகா சனத்குமாரர் சொல்றாரு, "செயல்பட்டால் தான் மன உறுதி வரும்." அப்ப பாருங்க, செயலில் செயலற்ற தன்மை. இங்க மன உறுதி அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம செயல்படணும். சும்மா நான் வந்து நிஷ்டை உட்காந்துட்டேன் அப்படின்ட்டு கண்ண மூடிட்டு தவத்தில இருக்கிறது இல்ல. இங்க தவம் அப்படிங்கிற விஷயமே வந்து மகான்கள் வந்து பூடகமா பேசுவாங்க. நம்ம மேலோட்டமா எடுத்துக்கிட்டு ஏதோ தவம்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் போய் எங்கேயோ ஒரு குகையில உட்காந்துக்கிறேன். இமயமலையில போய் அப்படியே இமயமலை சாரல்ல தவம் இருக்க போறேன் அப்படின்னு எல்லாம் கிளம்பி போயிடக்கூடாது. ஏன்னா அந்த மாரி தவத்த பத்தி எல்லாம் இங்க சாஸ்திரம் பேசுவது கிடையாது. அதெல்லாம் வந்து புரிதல் இல்லாதவர்கள் செய்கின்ற தவம். அதாவது தவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. ஏதோ சினிமாவுல பார்த்துட்டு நானும் தவம் பண்றேன்ட்டு போயிருப்பாங்க. அப்படிதான் போறது. ஆனா உண்மையான தவம் என்பது உற்ற நோய் நோன்றல். உயிர்க்கு உருகன் செய்யாமல். நான் எதற்காக இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறேன்? அதுதானே மிகப்பெரிய நோய். அந்த நோயை பற்றி எனக்கு தெரியணும். அந்த நோய் என்ன நோய்? எப்படிப்பட்ட நோய்? அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன வழி என்று ஆராய்வது தான் உற்ற நோய் நோன்றல். உயிர்க்கு உருகன் செய்யாமை. அப்ப அப்படிப்பட்ட பிறவி எடுத்து நான் வந்திருக்கிறேன். நான் யார்? நான் இந்த உடலா? நான் இந்த மனமானா? இல்ல. நான் இந்த உயிர். அப்போ நான் அந்த உயிராய், உணர்வாய் இருக்கிறேன். அப்ப அந்த உயிர் உணர்வுங்கிறத நான் எனக்குள்ள உணர்ந்து கொண்டா, நான் எப்படி இருப்பேன்? எல்லா உயிர்களையும் நேசிப்பேன் அல்லவா? எல்லாவற்றிலும் என்னை காண்பேன் அல்லவா? அதுதான் இங்க உயிருக்கு உருகன் செய்யாமை. வாடிய பயிரை கண்டபோது நான் வாடினேன் வள்ளற் பெருமான் சொல்ல முடியுதுன்னா, எல்லா உயிர்களிலும் தன்னை காண்கின்றார். அதாவது எல்லா உடல்களிலும் தன்னையே உயிராக காண்கின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உயிருங்கிற நிலையில இங்க இறைவனுடைய ஆற்றல் வைபவம் தான் இங்க எல்லா உடல்களுக்குள்ளும் ஊடுருவி காணப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட உயிராய், உணர்வாய் இறைவன் இருக்கிறதுனால, அந்த உயிர்நிலை, அந்த உணர்வ நம்ம பிடிக்கிறதுக்கு இங்க செயல் தேவைப்படுது. அந்த செயல் தான் இங்க மன உறுதியை கொடுக்கும் என்று மகான்கள் சுட்டிக்காட்டுறாங்க. அப்ப செயலில் ஆழ்ந்து ஈடுபடுபவனே மன உறுதியை பெறுகின்றான். அப்ப செயல் என்றால் என்ன?
அந்த செயலை அறிவதற்காக ஒருவன் விருப்பம் கொள்ள வேண்டும் அல்லவா? அதை பற்றியும் மீண்டும் இங்கு நாரத மகரிஷி கேட்கிறார். இங்க நாரத மகரிஷி வந்து ஒன் பை ஒன்னா கேள்வி கேட்டே வரார். அதுக்கு சனத்குமார மகரிஷி வந்து அதுக்கு விளக்கம் குடுத்துக்கிட்டே வரார். அதுதான் பூம வித்யா. இப்ப பூம வித்யாவுல நம்ம ஒவ்வொரு பகுதியா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இதை விட உயர்ந்தது இது, இதை விட உயர்ந்தது இது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே வந்து, நம்பிக்கையில கொண்டு வந்து நிறுத்தினார். ஏன்னா எல்லாமே நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. கடவுளே நம்பிக்கை தான். ஏன்னா நம்பிக்கை இல்லாவிட்டால் கடவுளே இல்ல. அப்ப நீங்க நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்த நீங்க எதுல விதைக்கிறீங்களோ, அதுவே கடவுளாக மாறுது. அவ்வளவுதானே விஷயம். அப்ப இத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்பிக்கை நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ, அந்த பயணத்தினுடைய இலக்கே என்னவா இருக்க வேண்டும் என்று புரியாம, நீங்க அந்த இலக்கை அடைய முடியாது. அப்ப அந்த இலக்கை நம்ம சரியாக தீர்மானித்துக் கொள்வது தான், இங்க மனித வாழ்க்கையின் மகத்துவம். அப்ப அந்த அடிப்படையில இங்க எல்லாமே காட்டிக் குடுக்குறாங்க. நம்பிக்கைக்கு என்ன தேவை? அந்த நம்பிக்கைக்கு நிஷ்டை தேவை. அந்த நிஷ்டை என்பது இலக்கு, அந்த லட்சியம். அந்த லட்சியத்தை அடைவதற்கு இங்கு மன உறுதியும் தேவை. மன உறுதி செயலின் மூலமாகத்தான் நடைபெற முடியும். அப்ப செயல் என்றால் என்ன என்பதை நான் அறிய விரும்புகின்றேன் என்று கேட்கின்றார் நாரத மகரிஷி. அப்ப அதற்கு சனத்குமாரர் மகரிஷி விளக்கம் கொடுக்கிறார். வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வதற்கு தேவையான மிக நுட்பமான கருத்து ஒன்று இங்கே போதிக்கப்படுகிறது. வாழ்க்கையை எதிர்கொள்வதால் மனம் உறுதி பெறுகின்றது. ஏனென்றால் இங்கு வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுவதல்ல வாழ்க்கை. நெறைய பேர் வாழ்க்கை அப்படின்னா என்ன நெனைச்சுக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் தொறந்துட்டு போயிடணும். சன்னியாசி ஆயிடணும், சாமியார் ஆயிடணும் அப்படின்னு நெனைச்சுக்கிறாங்க இல்லையா? அது வந்து வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாதவர்கள் எடுக்கின்ற நிலை. ஏன்னா, இங்க சாஸ்திரத்த சரியா படிச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே புரியும். அதாவது ஒரு குருட்டுத்தனமா ஒரு முடிவு எடுத்துறக் கூடாதுல்ல. வாழ்க்கைங்கிறது என்ன? எதற்காக இந்த வாழ்க்கை? அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மிடத்துல ஒரு அறிவு கொடுக்கப்பட்டிருக்குல்ல. அந்த அறிவை நம்ம பயன்படுத்தி பார்க்க வேண்டும் அல்லவா? அதை இங்க மகான்கள் சுட்டிக்காட்டுறாங்க. அப்ப வாழ்க்கை வந்து மிக நுட்பமான ஒரு விஷயம். அப்ப அந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது தான் இங்க மன உறுதிக்கு வழி. இப்ப வாழ்க்கையை எதிர்கொள்ளாம நீங்க மன உறுதி அடைய முடியாது இல்லையா? ஏன்னா மன உறுதி அப்படிங்கிறது விலகி ஓடுவதனால் வருவது கிடையாது. ஒருத்தன் வந்து ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணலன்னு வச்சுக்கங்களேன், அவன் அத கண்டு பயப்படுறான்னு அர்த்தம். அப்ப அவன் அத கண்டு பயப்பட்டான்னா, அவன் எப்படி வாழ்க்கைய வாழ முடியும்? ஒவ்வொன்னுக்கும் பயந்து பயந்து தான் வாழ முடியும். அப்புறம் அவன் வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்குமா? சுகம் இருக்குமா? சுகமே இருக்காது. அத நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்த இங்க பேசுது சாஸ்திரம். அதாவது வாழ்க்கையை எதிர்கொள்வது. அதுக்கு தான் மன உறுதின்னு பேரு. அப்ப எத்தனை நூல்கள் படித்தாலும், எத்தனை சொற்பொழிவுகள் கேட்டாலும், செயலில் ஈடுபடாமல் ஒருவனுக்கு மன உறுதி வருவது கிடையாது. வாழ்க்கையை எதிர்கொண்டு, பிரச்சனைகளை சந்தித்து, அதற்கான செயலில் ஈடுபட்டு, மனம் சம்மட்டி அடிகளை பெறும்போது மட்டும் தான், மனம் உறுதி பெறுகின்றது என்று இங்கு மிகப்பெரிய உபதேசத்தை சனத்குமார மகரிஷி நாரதருக்கு அறிவுறுத்துகின்றார். அப்ப இங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் ஏத்துக்காது. அது எப்பயுமே கேள்விகள கேட்டுக்கொண்டே இருக்கும். எண்ணங்களால் எழுச்சி பெற்றுக் கொண்டே இருப்பது தான் மனசு. அப்ப அப்படிப்பட்ட மனசுக்கு வந்து அடி குடுக்கணும். அடி குடுத்தா மட்டும் தான் அது அடங்கும். நீங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா, மனசு கேட்கவே கேட்காது. எப்பயுமே பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, உபதேசத்தினால ஒருத்தன் உயர்ந்த நிலை அடைஞ்சுட்டான்னு கேட்டு பாருங்க. கிடையவே கிடையாது. அதாவது உபதேசம் எல்லாம் எப்படின்னா, சும்மா இந்த காதுல வாங்கி அந்த காதுல உட்டுருவான். அவ்வளவுதான். அப்படிங்களா? சரிங்க. நானே பிரம்மமா? ஓகேங்க. நான் யாருன்னு விசாரம் செஞ்சு பார்த்தீங்களா? செஞ்சு பார்த்தேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? நானே பிரம்மம். சரி. அப்ப நீயே பிரம்மம்ங்கிறத நிலைப்பட்டுட்டியா? நிலைப்பட மாட்டான். ஏன் அப்படின்னா, அது ஒரு பரோட்ச ஞானம் தான். படிப்பறிவு. அப்ப இது மாரி தான் நெறைய பேர் வந்து விஷய சுகங்கள புத்தக அறிவாகவும், நூல்கள் மூலமாக வைத்துக்கொண்டு அல்லது சொற்பொழிவுகளை கேட்டுவிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில, பிரச்சனை வரும்போது மன உறுதி போயிடும். ஏன்னா, இப்ப நானே பிரம்மம் அப்படின்னு சொல்றவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அவன் உடனே எங்க பிரம்மம்ன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவான். தனக்கு வராத வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கையில கஷ்டம் தெரியாது. அதான் என்னமோ ஒரு வடிவேல் காமெடியா? ஆமா. வடிவேல் காமெடியில தான். மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, தனக்கு வந்தா ரத்தம். அது மாதிரி இவனுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் ஊருக்கு உபதேசம் சொல்லிட்டு இருப்பான். எல்லாமே பிரம்மம், சர்வம் பிரம்மமயம். அப்படி இப்படின்ட்டு நெறைய பேசுவாங்க. ஆனா தனக்கு பிரச்சனை வந்து விட்டா, அவ்வளதான். சாதாரண மனிதனோட மோசமா கீழ போயிடுவாங்க. அப்ப உடனே பதறுவாங்க, துடிப்பாங்க, துயரப்படுவாங்க. "ஏன்பா நீ தான் அத்தியாத்ம யோகத்தெல்லாம் படிச்சு வச்சிருக்கியே, ஆத்ம ஞானத்த அடைஞ்சிட்டியல்ல, நீயே இறைவன்னு தெரிஞ்சுக்கிட்டியல்ல, இறைவன் இப்படி துக்கப்படுவாரா? நீ என்ன துக்கப்பட்டுட்டு இருக்கன்னு" கேட்டா,
"அட போப்பா! அது சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா பிராக்டிகலா வர்றது பாரேன். இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு அப்பதான் அவன் புலம்புவான். ஏன்னா, இப்ப நெறைய பேர் இந்த மாரி பாதையில வர்றவங்கலாம் நீங்க மேக்ஸிமம் பாருங்க. எல்லாமே ரிட்டயர்மென்ட் லைஃப். அதாவது இந்த மாரி ஆன்மீக பாதையில வர்றவங்கள பார்த்தீங்கன்னா, அடிமட்டத்திலிருந்து வர்றவங்க ரொம்ப குறைவு. அதாவது மேக்ஸிமம் பீப்பிள்ஸ் எல்லாம் எப்படின்னா, ரிட்டயர்மென்ட் லைஃப் வந்து எல்லாம் செட்டில் ஆயிடும். மேக்ஸிமம் சம்பாதிச்சுட்டாங்க, பென்ஷன் வந்துட்டுருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு, சரி ஏதோ கடவுள ராமா, கிருஷ்ணான்னு அப்படியே கும்பிட பார்ப்போம் அப்படின்னு கும்பிட ஆரம்பிக்கும்போது, இது மாரி பாதைகள் அவங்களுக்கு கிடைக்கும்போது உள்ள வந்துருவாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பரோட்ச ஞானத்தில கூட இருப்பாங்க. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படின்னு அத்தியாத்ம ஞானத்த கற்றுக்கொண்ட அந்த வேதாந்த அறிவு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த உபதேசத்தின்படி வாழ ஆசைப்படும். அத நடைமுறைப்படுத்த முயற்சி எடுப்பாங்க. ஆனா, திடீர்னு ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் வந்தா, அவங்கள நெனச்சு பாருங்களேன். அந்த அட்வைஸ் வந்து அவங்களுக்கு சூட் ஆகாது. ஏன் அது சூட் ஆக மாட்டேங்குதுன்னா, அதுதான் நம்ம சொல்றோம். அது வந்து எப்படின்னா, பரோட்ச ஞானம். புத்தக அறிவுல தெரிஞ்சு வச்சுக்கலாம். எவ்வளவு விஷயங்கள் வேணா புத்தக அறிவுல தெரிஞ்சு வச்சுக்கலாம். அனுபவ அறிவு வேற, புத்தக அறிவு வேற. அப்ப அனுபவ அறிவுங்கிறது அடிபட்டு வரணும். தனக்குள்ள ஒவ்வொரு அனுபவங்களும் நிகழ்ந்து, தான் வாழ்க்கையில என்னவாக போறோங்கிறத தெரிஞ்சு போனா, அது அனுபவ அறிவு. எந்த அனுபவமும் இல்லாம அப்படியே நான் ஏற்றி வைத்துக் கொண்ட மனதின் எண்ண ஓட்டங்களையே வந்து வாழ்க்கையா வச்சுக்கிட்டு வாழ்றதுங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராதுல்ல. அப்ப அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க அததான் மகான்கள் சொல்றாங்க. இங்க சனத்குமார மகரிஷி அத சுட்டிக் காட்டுறார். ஏன்னா இங்க அனுபவம் என்பது வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வதற்கு தேவையான மிக நுட்பமான ஒரு விஷயம் என்பதினாலே, இங்கு வாழ்க்கையை எதிர்கொள்வதினால் மட்டுமே மன உறுதி பெற முடியும். விலகி ஓடுவதால் ஒருவன் மன உறுதி பெற முடியாது. அப்ப மன உறுதியை பெற வேண்டுமானால், அவன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக வேண்டும். வாழ்க்கையில் வருகின்ற சுக துக்கங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் என்று இங்க சுட்டிக்காட்டுகின்றது. அப்ப இங்க வாழ்க்கையை எதிர்கொண்டு, பிரச்சனைகளை சந்தித்து, அதற்கான செயலில் ஈடுபட்டு, மனம் சம்மட்டி அடிகளை பெற பெறத்தான் மன உறுதி உண்டாகும் என்று இங்கே பார்க்கிறோம். அப்ப செயலின் போக்கு மிகவும் ஆழமானது என்று வியந்து பேசுகிறது கீதை. இங்க பகவத்கீதை வந்து இந்த செயலை பற்றி ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயமே இருக்கு. ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில வந்து கர்ம யோகம் அப்படிங்கிற அடிப்படையில செயலை வந்து எப்படி செய்ய வேண்டும் அர்ஜுனா அப்படிங்கிறதுக்காகவே மிகப்பெரிய விஷயத்த பேசுறாரு. பகவத்கீதையில செயலின் செயலற்ற தன்மையை சுட்டிக்காட்டுவதற்காக பகவத்கீதையினுடைய உபதேசங்கள் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப இங்க செய்ய வேண்டியதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். செய்யக்கூடாததையும் தெரிந்து கொள்ள வேண்டும். செயல்படாமல் இருப்பது பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்ப இங்க செயல் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்களே, அப்ப நான் என்ன மாரி செயல் செய்யட்டும்? ஏன்னா, இப்ப மன உறுதி பெற வேண்டுமானால் செயல் தேவை. அப்ப செயல் எப்படிப்பட்ட செயல் நமக்கு தேவை? அப்ப எதை நான் செய்ய வேண்டும்? எதை நான் செய்யக்கூடாது? அப்ப இதுவும் நமக்கு வேண்டும் இல்லையா? ஏன்னா, பொதுவா நம்ம காமனா வந்து படிச்சுக்கிட்டு வரும்போது, மன உறுதிக்கான செயல் வேண்டும் என்று சொல்லும்போது, அப்ப நம்ம மன உறுதி அடைவதற்கான பல அடிப்படை விஷயங்கள நம்ம வாழ்க்கையில அடிபட்டு உணரும்போது, அது செயலின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்த அனுபவம் என்ற என்னவா இருக்கும் நமக்கு? சில விஷயங்கள நல்லதா குடுத்திருக்கும். சில விஷயங்கள கெட்டதா குடுத்திருக்கும். அப்ப 2க்கும் உண்டான அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப அந்த அனுபவ அறிவு நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குதுன்னா, இங்கு செய்ய வேண்டியது எது? செய்யக்கூடாதது எது? என்ற விஷயத்திலே அறிவாளிகள் கூட குழம்பி போகின்றார்கள் என்பதுதான் இங்க கீதை உபதேசம். கீதை வந்து அததான் சொல்லும். இங்க எது செய்ய வேண்டும்? எது செய்யக்கூடாது? என்ற விஷயத்திலே அறிவாளிகள் கூட குழம்பி விடுவார்கள். ஆகவே செயல்களின் போக்கு மிகவும் ஆழமானது என்று இங்க பார்க்கிறோம். அப்ப செயல்களின் போக்கு ரொம்ப ஆழமானது அப்படின்னு பார்த்தா, செயல்படாமல் இருக்க முடியாதுல்ல. இப்ப இந்த மாரி ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம். அப்ப செயல்படாம நான் இருக்க முடியுமா? இப்போ அர்ஜுனன் அதான பண்றான். அர்ஜுனன் என்ன பண்றான்? போருக்கு போறான். அங்க பார்க்குறான். தன்னுடைய பெரியப்பா, சித்தப்பா, தன்னுடைய குழந்தைகள் எல்லாருமே இருக்கிறத பார்க்குறான். அப்ப பார்த்துட்டு, என்னடா என்னுடைய உறவுகளையே நான் அழித்து இந்த ராஜ்யத்தை நான் பெறுவதா? கண்ணா எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம். நான் போரே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஓஞ்சி உட்கார்ந்த பிறகு தான் கீதை உபதேசிக்கப்படுது இல்லையா? அப்ப கீதை உபதேசம் என்ன? நீ சத்திரியன், நீ போர் செய்து தான் ஆக வேண்டும் என்று கிருஷ்ணன் சொல்றார். அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஏன் போர் செய்யணும்னு தூண்டுறாரு? அப்பயே உபதேசம் பண்ணலாம்ல. இங்க ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாம் மாயா. ஆக எல்லாத்தையும் விட்டுடு. அப்படியே நீ அப்படியே நிஷ்டைக்கு போயிடு, அமைதிக்கு போயிடுன்னு சொல்லிக் குடுத்திருந்தா பிரச்சனையே இல்ல. பகவத்கீதை அப்படி முடிச்சிருக்கலாம்ல. ஏன்னா அதான விஷயமே. நீங்க கடைசியா அங்க தான் வரப்போறீங்க. எதுவுமே இங்க உண்மை கிடையாது. மாயை. இங்க இறைவன் மட்டுமே பிரம்மம், சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படி சொல்லாம, "இல்ல, இல்ல நீ வந்து ஒரு சத்திரியன். நீ போர் புரிந்து தான் ஆகணும். நீ எங்க கொல்ற? ஏற்கனவே அவங்கலாம் கொல்லப்பட்டது.
இங்கெல்லாம் எடுக்கப்பட்ட படம். அப்படி இப்படின்னு அவர் நெறைய விஷயங்கள கீதையில பேசும்போது, செயலை ஏன் அவர் வலியுறுத்துகிறார் அப்படின்னு நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்ப இங்க செயல் என்பது ஒரு ஆழமான விஷயம். அப்ப அது ஒரு ஆழமான விஷயம் என்பதனாலே, செயல்படாமல் இருக்கவும் இயலாது. சோம்பி இருப்பதால் எதையும் சாதிக்கவும் முடியாது. அப்ப நான் செயல்படாம அப்படியே சோம்பேறியா உட்காந்துக்கிறேன். நான் அப்படியே நிஷ்டையில உட்காந்துக்கிறேன். தவம் பண்ண போறேன். நான் இமயமலைக்கு போறேன். அல்லது நான் ஒரு குகையில போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும், நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. ஏனென்றால், அதையெல்லாம் தடைகள். அப்ப செயல்களின் போக்கை அறிய வேண்டுமானால், செயல்பட்டே தீர வேண்டும் என்பதாக இந்த இடத்துல 21ஆம் பகுதி சாந்தோக்கிய உபநிஷத்துல நிறைவு பெறுகிறது. அப்போ நம்ம இப்ப இத எப்படி ஒரு அழகா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப முதல் படி வந்து நம்பிக்கைங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை எப்படி? இறைவன் இருக்கின்றான். ஒரே நம்பிக்கை தான். இறைவன் மட்டும் இருக்கின்றான். நான் தேடிக் கொண்டிருப்பது அந்த சத்தியத்தையே. அதுதான் இங்க நமக்கு தேவையான நம்பிக்கை. வேற ஒரு விஷயத்துல நீங்க நம்பிக்கை வச்சு ஜெயிக்க முடியாது. ஏன்னா வேற எந்த விஷயத்துல நீங்க நம்பிக்கை வச்சாலும், அந்த நம்பிக்கை நிலைக்குமானா நிலைக்காதுல்ல. ஏன்னா நிலையற்ற நம்பிக்கையால பயன் கிடையாது இந்த உலகத்துல. நீங்க என்ன விஷயத்த வேணா நம்பிக்கை வச்சு செய்ய முடியுமான்னா, அது சில டைம் வந்து நாம எதிர்பார்க்கிற மாரி இல்லாம கூட போகலாம். எப்படி வேணா நடக்கலாம்ல. இப்ப பாருங்களேன், பாராசூட்ல இருந்து பறக்கிறது ஒருத்தன் நம்பிக்கை வச்சு தான் பாராசூட்ல பறக்கிறான். அவன் வந்து ஃப்ளைட்ல இருந்து குதிக்கிறான். மேல இருந்து பாராசூட்ல குதிக்கும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த பட்டன அழுத்திட்டா அந்த பாராசூட் விரிஞ்சுக்கும். அப்ப நம்ம கீழ விழமாட்டோம், தப்பிச்சுக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவன் பாராசூட்ல பயணிக்கிறான். ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பாராசூட் வேலை செய்யாம போய் அவன் எங்க விழுறான்? கீழ வந்து விழுந்து இறந்து போறான். அப்ப நெறைய பேருக்கு அந்த பாராசூட் ஃபெயிலியர் ஆயிருக்குல்ல. அது மாரி விமானத்துல போறதுல நெறைய பேர் நம்பிக்கை வச்சிருக்கு தான் போறோம். என்னங்க விமானம் இல்ல என்னைக்கோ ஒரு விமான விபத்துக்கு ஆகுது. அதுக்காக நான் விமானத்திலே போகாம இருக்க முடியாது. அப்படி நம்ம விமான பயணம் பண்றோம். நம்பிக்கை வச்சு தான் பயணம் பண்றோம். ஆனாலும் அந்த நம்பிக்கையை சிதைக்கின்ற செயல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. சில விமானங்கள் வெடிச்சு போகுது. சில விமானங்கள் விபத்துக்கு உள்ளாகுது. அப்ப அதுக்காக நம்ம வந்து அதுல பயணம் பண்ணாம இல்லன்னாலும், இங்க முழுமையான நம்பிக்கை அதன் மீது வைக்க முடியுமா? அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, இந்த உலகப் பொருட்கள் எதன் மீதும் நீங்க முழுமையான நம்பிக்கை வைக்க முடியாது. ஏனென்றால் அந்த நம்பிக்கை சிதைந்து போகலாம். என்று வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எந்த வினாடியிலும் சிதைந்து போகலாம். ஆனால் சிதையாத நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. அது இறைவன் மீது இருக்கின்ற நம்பிக்கை. இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை. நான் தேடிக் கொண்டிருப்பது அந்த சத்தியமே என்ற நம்பிக்கை. அதுதான் நம்மிடத்திலே வந்து லட்சியமாக இருக்க வேண்டும் என்று இங்க சொல்றார். இங்க சனத்குமாரர் மகரிஷி, நாரத மகரிஷிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுத்து, அந்த நம்பிக்கையை வந்து எங்க விதைக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்த சொல்றார். அது இறைவன் மீது விதைக்க வேண்டும் என்று சொல்றார். ஏன்னா நம்பிக்கைங்கிற விஷயம் இறைவன் மீது விதைக்க வேண்டும். அப்ப அதுக்கு நிஷ்டை தேவைப்படுது. அதுக்கு தான் லட்சியம் தேவைப்படுவது. அப்ப நம்பிக்கை இருந்தாலும், அது நிலையாக வாழ்க்கை முழுவதும் ஒட்டிக்கொள்ளுகின்ற பொழுதுதான், அது நிஷ்டையாகின்றது என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய லட்சியமாகவே மாறிவிடுவதனால, அது நமக்கு நிஷ்டை என்று இங்க பார்க்கிறோம். அப்ப இது எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்பிக்கை ஈக்குவல் டூ விதை. அதாவது நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை வந்து விதைக்கு சமம். இப்ப நிஷ்டை அப்படின்னா, அது வேரூன்றிய மரம். மண்ணிலே வேரூன்றிய மரமாக மாறிவிடுகிறது. அப்ப நீங்க ஒரு விதை அப்படிங்கிற விஷயத்துல நம்பிக்கைய விதைச்சிட்டீங்கன்னா, அது பின்னாடி ஒரு பிரம்மாண்ட ஆலமரமாக மாறி வேரூன்றி நிற்கிறது. அதற்கு பிறகு யாரும் அத அசைக்க முடியாது. ஏன்னா, அது வந்து பல விழுதுகளை விட்ட மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக, பிரம்மாண்ட ஆலமரமாக மாறி நிற்கும். அப்ப அப்படிப்பட்ட வேரூன்றிய மரத்திற்கு பெயர் தான் நிஷ்டா. ஆனா, விதை என்ன? நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை என்ற விதையை நம்ம விதைத்தால் மட்டும் தான் நமக்கு நிஷ்டை கைகூடும் என்று இங்கே சாஸ்திரம் அழகா சொல்லிக் குடுக்கிறது. அப்ப சாதாரணமா வந்து நான் நம்புகிறேன் என்பதிலிருந்து, ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன் என்ற ஒரு சாதாரண விஷயத்திலிருந்து, அதே சத்தியத்தில் மட்டுமே நான் நிலைத்திருக்கின்றேன் என்ற பக்குவ நிலை. இங்க வந்து ஒரு விஷயத்த நான் சாதாரணமா நம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கும், அந்த சத்தியமாகவே நானே இருக்கின்றேன், அந்த சத்தியமாகவே நான் நிலைத்து விட்டேன் என்று சொல்வதற்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அதத்தான் இங்க நிஷ்டை என்று சாஸ்திரம் சொல்லுது. நிஷ்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது, அந்த சத்தியத்தில் நான் வேரூன்றி விட்டேன். அந்த சத்தியத்தில் நான் இணைந்து விட்டேன், நிலைத்து விட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு பக்குவமான நிலையைத்தான் இங்கு நிஷ்டை என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகிறது. அதுதான் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று இங்கு அறிவுறுத்தப்படுகிறது.
அப்ப இந்த மாரி நீங்க லட்சியத்த வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அருமையா சொல்லிக் கொடுக்குது. அதுதான் ஆனந்தம் என்று கூறி, இப்ப இந்த உபநிஷத்தினுடைய இந்த பகுதியை நான் நிறைவு செய்கின்றேன். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.